பிரபலங்களுடைய வீடுகளுக்கு வந்து நேற்றுக்கு மட்டும் ஒரு 13 பேர் வீட்டுக்கு இமெயில் மூலமாலாம் மிரட்டல் வந்திருக்கு. அந்த இது யார் சார்? இது யார் பண்றா? இப்ப ஏன்னா டெல்லியில் நடந்ததுனால இதை அலட்சியமும் படுத்த முடியாது. இப்போ ஒரு 2-3 வருஷமா இது பண்றாங்க. அதாவது இந்திய இறையாண்மைக்கு ஒரு இதை ஏற்படுத்தணும், ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாரோ தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கும்பல் பண்றாங்க. இது வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்கும் வருது. டெல்லியில் உள்ள ஸ்கூல்களுக்கு வருது, பாம்பேல இருக்க ஸ்கூலுக்கு வருது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வருது, தமிழ்நாடு இருக்க சிஎம் வீட்டுக்கே வருது, ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்திருக்கு, விஜய் வீட்டுக்கு வந்திருக்கு, ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்கு. அப்போ அவனுக்கு வந்து என்ன தைரியம் பாருங்க. எல்லாரோட மெயிலடியும் தெரிஞ்சு வச்சிருக்கான், எங்கேயோ இருந்து பண்றான். VPN சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கான். அந்த ஆப்ல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா எந்த இதுல இருந்து நீங்க பேசுறீங்கன்னு உங்க IP ட்ரேஸ் பண்ண முடியும். தெரியாதான், அது மாறிட்டே இருக்குமா. அதை மாதிரி பயன்படுத்தி அது மூலமா தான் இப்படி பயன்படுத்துறான். இப்போ வந்து இவங்க பயமுறுத்தல ஒரு அதாவது துப்பாக்கியால சுட்ட அந்த குண்டு நேரடியா யார் மேல பாயுதோ அவங்க மட்டும் தான் இறந்து போவாங்க. ஆனா வெடிகுண்டுங்கிறது 360 டிகிரி வெடிக்கும். வெடிக்கிறப்போ 360 டிகிரியில் டேமேஜ் ஏற்படுத்தும். அப்போ அதனால வந்து இறந்து போறவங்க ஜாஸ்தியா இருக்கு. ராஜீவ்காந்தி இன்சிடென்ட்ல அவங்க எய்ம் பண்ணது ராஜீவ்காந்திங்கிற ஒரு VIP, ஆனா இறந்து போனது எத்தனை பேர்? அது மாதிரி எல்லா வெடிப்பு, இந்த குண்டு வெடிப்பு பாருங்க, டெல்லியிலேயே பார்த்தா 13 பேர் இறந்திருக்காங்க, 27 பேர் படுகாயங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இதை பண்ணுவாங்க. அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் அதை பண்றான், தைரியமா பண்றான், அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு பண்றான்.